வணக்கம் அன்பர்களே. ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு தை மாத ராசி பலன்கள். முதலில் இந்த தை மாதத்துக்குரிய கிரக அடைவுகளை பார்க்கலாம். அதன்படி பார்க்கும் பொழுது குரு பகவான் வக்ரம் பெற்று ரிஷபமனையில் வீட்டிருக்க, செவ்வாய் பகவான் வக்ரம் பெற்று கடகமகனையில் அமர்ந்திருக்க, இந்த மாதம் குறிப்பாக சொல்ல போனால் தை மாதம் 8ஆம் தேதி 21/1/2025 அன்று செவ்வாய் பகவான் மிதுனமனைக்கு செல்கிறார். சந்திர பகவான் இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் கடகமனையில் ஆட்சி பலத்துடன் வீட்டிருக்க, கேது பகவான் கன்னிமனையிலும் ராகு பகவான் மீனமனையிலும் வீட்டிருக்க, புதன் பகவான் தனுசு மனையில் இந்த மாதம் தை மாதம் 11ஆம் தேதி என்று 24/1/2025 அன்று புதன் பகவான் தனுசு மனையிலிருந்து மகர மனைக்கு பெயர்ச்சியாகிறார். அதே போல சூரிய பகவான் இந்த தை மாதம் முழுவதும் மகர மனையில் அமர்ந்திருக்கிறார். சுக்கிர பகவான் கும்பமனையில் வீட்டிருக்க எதுவரைக்கு இருக்காருன்னா தை மாதம் 15ஆம் தேதி 28/1/2025 அன்று சுக்கிர பகவான் கும்பமனையிலிருந்து மீனமனைக்கு பயிற்சியாகிறார். கும்பமனையில் சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளின் அடிப்படையில் இந்த தை மாதத்தில் என்ன மாதிரியான பலன்கள், சாதக பலன், எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது, எந்த தெய்வ வழிபாடு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. துலாம் ராசி அன்பர்களே, நடுநிலையாளர்கள், தப்புன்னா தப்பு, சரி என்ன சரி, எதிலும் நடுநிலையாக இருக்கக்கூடியவர்கள், தராசுவை போன்று வியாபாரத்தன்மை கொண்டவர்கள், வியாபாரத்தில் கராராக இருக்கக்கூடியவர்கள், எங்கேயும் எதிலும் நிதானமாக செயல்படக்கூடிய இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் என்பதை செக்மெண்ட் வைஸாக நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். முதலில் வேலை, தொழில், வியாபாரம் எப்படி இருக்கும்? 10ஆம் இடத்தை பார்க்கணும். 10ஆம் அதிபதி யாரு? சந்திரன். சந்திரன் இந்த தை மாதத்தின் முதல் நாளே ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார். அது பௌர்ணமி யோகத்தில் உட்கார்ந்துருக்கார். வலுப்பெற்று ஒளி பொருந்திய சந்திரனோட இருக்கார். அங்கே செவ்வாய் வேறு நீசமா இருக்காரே, அப்ப செவ்வாய் நீசமானாலும் நீச பங்கமாக மாறும். சூரியன் தனது 7ஆம் பார்வையாக அங்க 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்ப என்ன, 10ஆம் இடம் வலுப்பெறுகிறதுன்னு அர்த்தம். உங்க முயற்சி பலிதமாக போகிறதுன்னு அர்த்தம். தொழில்துறையில் நீங்கள் எடுக்கக்கூடிய சில முயற்சிகள் வெற்றிகரமாக முடியும்னு அர்த்தம். சரி, தொழில் காரகன் யாரு? சனி பகவான். அந்த சனி பகவான் எங்க அமர்ந்திருக்கார்? 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்து ஆட்சி பலம் மூல திரிகோணம் வலிமையாக உட்கார்ந்திருக்கார். யாரோட சேர்ந்திருக்கார்? சுக்கிரனோட சேர்ந்திருக்கார். சுக்கிரனுங்கிறது யாரு? உங்க ராசி அதிபதியோட இணைவு. அப்போ 5ஆம் இடத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் தொழில்காரகனுடன் உங்க ராசிநாதனை இணைந்து 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கின்ற காரணத்தாலும், லாபஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் 10ஆம் இடத்தை தொழில் ஸ்தானத்தில் பார்க்கின்ற காரணத்தாலும் உங்களுக்கு தொழில், வேலை, வியாபாரம் நல்லபடியாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அப்போ தொழில் விஷயத்தில் புதிய முதலீடுகள் செய்ய போறீங்கன்னு அர்த்தம். புதிய கிளைகளை உருவாக்க போறீங்கன்னு அர்த்தம். இந்த துலாம் ராசி என்பவர்கள் ஒரு சிலர் இதுவரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு இருந்தது போதும், இனி நான் சுயமா ஒரு வேலையை ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ணப்பாடை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த தை மாதம். தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்களே, இப்போ ஒரு நல்ல வழி உங்களுக்கு பிறக்க போகிறது. நல்ல வேலையில் செட்டில் ஆகாத இந்த துலாம் ராசி என்பவர்கள் இந்த மாதம் வேலையில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைகிறது. வேலையில் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மாற்றங்கள், இடமாற்றமாக இருக்கலாம், ஊர் மாற்றம், உத்தியோக மாற்றம், இந்த மாதிரி மாற்றங்களை நோக்கி செல்லக்கூடிய ஒரு காலகட்டம். அந்த மாற்றங்களுக்காக நீங்கள் முயற்சி எடுத்தீங்கன்னா அது சக்சஸ் ஆகும்னு அர்த்தம். சூரியன் நல்லபடியாக வந்திருக்கார். சூரியனும் ஒரு வகையில் தொழிலினுடைய காரக கிரகம்னு தான் சொல்லுவேன். அந்த சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்கறது ரொம்ப நல்ல அமைப்பு. அப்போ சூரியன் 10ஆம் இடத்தை பார்க்கும்போது பதவி உயர்வுங்கிறது கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், அதிகார பதவிங்கிறது கிடைக்குங்கிறது தான் அமைப்பு. ஸோ அந்த வகையில் இந்த மாதம்
நல்ல தொழிலாளர்கள், தொழில் விஷயத்தில் நல்ல தொழிலாளர்கள் கிடைப்பாங்க. நல்ல அறிவுள்ள தொழிலாளர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த கன்னீர், அதாவது இந்த துலாம் ராசி அன்பர்களுக்குன்னு சொல்லுவேன். சரி, தனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சீரும் சிறப்புமாக இருக்குமா? ஏதாவது தனத்தில் குறைபாடு வந்துருமா அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா, 2ஆம் இடத்தை பார்க்கணும். 2ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் நீச்சமாக இருந்தாலும் அது நீச்ச பங்கமாக இருக்கு. லாபாதிபதியினுடைய பார்வையில் இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு ஒன்று ஏற்படுத்த போவதில்லை. உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய சனி பார்க்குறாரே, சனி கெடுதலை செஞ்சிருவாரே அப்படின்னா, சனி என்பது இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம். உங்களுக்கு யார் நல்லது செய்வாங்க இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு? முதல் யோகாதிபதி, ராஜ யோகாதிபதியாக சனி இருக்கார். அந்த சனி 2ஆம் இடத்தை பார்க்குற அவர் கெடுக்க போவது இல்லை. தனக்காரகனான குரு பகவானும் பார்க்கிறார். அப்போ எதிர்பாராத விதத்தில் தன வருவாய் கிடைக்க பெறும் அப்படிங்கிறதா அமைப்பு. அப்போ ஈஸியாக இல்லைன்னா கூட சில வகையில் உங்களுடைய முயற்சியாக கொடுத்த பணம் ரிட்டர்ன் திடீர்னு வரும். இன்சூரன்ஸ் பணவி திடீர்னு வரும். சில சமயங்களில் ஷேர் மார்க்கெட் பணமும் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்போ எதிர்பாராத ரூபத்தில் தன வருவாயை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். குடும்ப உறவுகள் பலப்படுமா? நிச்சயமாக பலப்படும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. குரு பார்க்கிறார், 6ஆம் அதிபதி பார்க்கிறார். சின்ன கருத்து வேறுபாடுகள், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், ஊசி குத்துற மாதிரி சின்ன சின்ன ஒரு கருத்து வேறுபாடுகள் வருமே தவிர பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை. 3ஆம் அதிபதி 8ல் உட்கார்ந்துருக்கார். ஆனால் என்ன, பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். மனம், 3ஆம் இடம் என்பது மனம் சில சமயங்களை குழப்பிவிடும். ஏன்னா உங்கள் ராசி அதிபதியே சுக்கிரன், 8ஆம் அதிபதியும் அதே சுக்கிரன் தான். அப்போ நீங்கள் கெடுத்துக் கொள்வீர்கள். அப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய டிசிஷன் சரியா தவறாங்கிறது யோசிக்கணும் இந்த துலாம் ராசி என்பர்கள். அதாவது ராசி அதிபதி அதே சுக்கிரன் தான், 8ஆம் அதிபதியும் அதே சுக்கிரன் தான். அப்போ உங்களுக்கு கெடுதல் யார் செய்வார்? நீங்கள் தான். நீங்கள் எதையாவது ஒன்று செய்து நீங்களே தவறான முடிவெடுத்து நீங்களே சிக்கலில் மாட்டிக்கொள்வீர்கள். அதனால் துலாம் ராசி என்பர்கள் எப்பொழுதுமே கொஞ்சம் யோசித்து செய்யணும். எது செய்தாலும் அது நல்லதா கெட்டதாங்கிறத ஆழ அமர யோசித்து செய்யணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. 3க்குரியவன் 8ல் இருக்கிறதுனால அப்படி பண்ண என்ன ஆகும்? கடனை நம்ம கட்ட வேண்டி வரும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. 4ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கார். அப்போ 4ஆம் இடத்தில் சூரியன் அமரும் போது என்ன பலன்? சூரியன் அந்த இடத்துல கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை தான். சனியினுடைய வீடு அல்லவா, சனிக்கும் சூரியனுக்கும் கரெக்டாக இருக்காது. அப்போது தாய் விஷயத்தில் கொஞ்சம் ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். தாய் வர்க்க ரீதியாக கொஞ்சம் எரிச்சல் ஊட்டக்கூடிய சில விஷயங்கள் நடக்கும். ஆனால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமானா கிடையாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா குருவினுடைய பார்வை இருக்குது. குரு 8ஆம் இடத்துல இருந்தால் பார்க்குறார். அப்போ என்ன, விற்பனையாகாத நிலங்கள் விற்பனையாகக்கூடிய அமைப்பு இருக்குது. இதை விற்றுட்டு இன்னொரு இடத்த வாங்கிக்கலாம், அதாவது ஒன்று அழிச்சிட்டு இன்னொன்று வாங்கிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும். வீடு ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது, வீட்டை ஆல்டர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணப்பாடு உருவாகும். வாகனங்கள் பழுதடைத்து கொண்டிருக்கிறது, வாகனங்களை மாற்றிவிடலாம் என்கின்ற எண்ணத்தை கொடுக்கும். ஏன் கொடுக்கும்? சுக்கிரன் உச்சபலத்தோடு போக போகிறார், 6ஆம் இடத்தில் இருக்கார். கடனை வாங்கி ஒரு வீடு அல்லது வாகனம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த தை மாதம் அப்படின்னு சொல்லுவேன். 5ஆம் இடம் அழகா அற்புதமாக உட்கார்ந்துருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானம், பஞ்சம ஸ்தானம், காதல் ஸ்தானம் நல்லபடியாக 5ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார். குழந்தைகள் நலன்கள் திருப்திப்படும். குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயங்கள் செய்து முடிப்பீர்கள். குழந்தைகள் உங்கள் ஊரை விட்டு வெளியில் தங்கி படிக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கிறது. 5ஆம் இடம் நல்லா இருக்குது. ஆனால் காரக கிரகம் குரு 8ல் இருக்கிறதுனால குழந்தைகள் தன்னுடைய ஊரை விட்டு வெளியே போய் ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய தன்மை நல்லதாக இருக்க போகுது. ஆனால் என்ன மாற்றங்கள் தான். குழந்தைகள் வெளியில் போய் படிக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை, ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய தன்மை, அதர் டிஸ்ட்ரிக்ட் அதர் ஸ்டேட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மை அத்தனையும் சிறப்பாக இருக்கிறது. 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறதுனால 6ஆம் இடத்து அதிபதி 8ல் இருக்கின்ற அந்த ஒரே காரணத்தால் கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கு இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயத்துக்குள்ளே போகக்கூடாது.
இதை மட்டும் ஸ்ட்ராங்காக மனதில் வைத்து கொள்ளுங்கள். இந்த துலாம் ராசி அன்பர்கள். கடனை வளர்ப்பேன். கடன் விஷயத்தில் கவனம். எதிர்ப்பு நிச்சயமாக இருக்கும். தொழிலாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும், குடும்ப உறவுகளாக இருந்தாலும் ஏதாவது ஒரு எதிர்ப்பு, அப்படி ஒரு பகைங்கிறது இருந்து கொண்டிருக்கும். இல்லைன்னா பகை தன்மைங்கிறது நிச்சயமாக இருக்கும். ஹெல்த்தில் எதையாவது ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும். குரு அல்லவா, வயிற்று பிரச்சனை, ஹெல்த்தில் எதையாவது ஒன்று, வயிறு சம்பந்தப்பட்ட கொழுப்பு அதிகமாக இருக்குது, அதாவது ஜீரணத்தில் ஏதாவது குறைபாடு இருக்கிறது. ஸோ இந்த மாதிரியான அந்த குருவினுடைய காரகத்துவம், நான் குண்டாயிட்டேன், இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 4 கிலோ வெயிட் போட்டேன். ஸோ இந்த மாதிரி அந்த குரு வயிற்று சம்பந்தப்பட்ட சில உபத்திரங்களை கொடுப்பதற்கான அமைப்பு இருக்கிறதுனால சரியான உடற்பயிற்சி, அதே சமயத்தில் உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா சுக்கிரன் போய் 6ஆம் இடத்துல தான் வந்து அமரப் போகிறார். 6ங்கிறது என்ன, சுக்கிரன் அங்கே உட்கார்ந்துருக்கார், ராகுவோடு இருக்கார். ஒரு சிலருக்கு ப்ரெஷர் இருக்கக்கூடிய தன்மை, ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகக்கூடிய தன்மை. சுக்கிரனும் அங்கே வரணும். சுக்கிரனா சுகருக்கு காரகன் அல்லவா, அவர் போய் 6ஆம் இடம் என்கின்ற நோய் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால என்ன, சுகரை கொஞ்சம் அதிகமாக்குவார். அப்போதான் சொல்கிறேன், உணவு கட்டுப்பாடு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது. மற்றபடி பொருளாதார ரீதியில் உங்களுக்கு நற்பலனை தரப்போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது சுக்கிரன் உச்ச பலத்தோடு இருக்கிறதுனால கையிருப்பு பணம் என்பது ஏதாவது ஒரு ரூபத்தில் இருந்து கொண்டே இருக்கும். குரு 8லிருந்து 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிநாட்டு தொடர்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம் துலாம் ராசி என்பவர்களுக்கு. வெளிநாட்டுக்கு போகணும், வெளிநாட்டு ட்ராவல் பண்ணணும், ஏற்றுமதி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் தொழிலை ஆரம்பிக்கணும், இல்லை அதில் சாதிப்பேனா, அல்லது வெளிநாட்டில் நான் ஏற்கனவே இருக்கிறேன், அங்கே பிஆர் கிடைக்குமா, அல்லது வெளிநாட்டு நண்பர்கள் கிடைப்பாங்க, அந்த நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு தொழில் ரீதியோ வேலை ரீதியோ நன்மை பயக்கக்கூடிய தன்மை, அந்நிய மதம் சார்ந்தவர்கள், அதர் கேஸ்டில் இருக்கிறவங்களோட ஏதாவது ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அமைப்பு. ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு தொடர்புகள், அந்நிய மதம், அதர் ஸ்டேட், அதர் கண்ட்ரி, இந்த மாதிரியான விஷயத்துக்கு நற்பலன்களை கொடுக்கும். நான் ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கிறேன், எனக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகணுங்கிற ஆசை இருக்குது, அதுக்கு அனுகூலமாக இருக்குன்னா இருக்குது, அதை சொல்கிறேன். தன்னுடைய ஊரை விட்டு, தன்னுடைய இடத்தை விட்டு, தன்னுடைய ஸ்டேட்டை விட்டு, தன்னுடைய நாடை விட்டு மாறக்கூடிய தன்மைங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஒரு நல்ல நியூஸ் கிடைக்குமா இல்லையா? தொழில், வேலை, வியாபாரத்தில் ஒரு குட் நியூஸ் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மாதம்தான் இந்த தை மாதம். நல்ல நல்ல மாற்றங்கள் எதிர்பாராத விதத்தில். ஏன்னா குரு 8ல் தான் உட்கார்ந்துருக்கார். 8ஆம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 6க்குரியவன் 8ல் உட்கார்ந்துருக்கார். அப்போ கடன் நோய் எதிர்ப்பு பகை விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய சில விஷயங்களில் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்கின்ற அடிப்படையில் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த தை மாதம் 22 பிப்ரவரி 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி வருகிறது. சூரிய பகவானுடைய பிறந்த நாள். அப்போ லாபாதிபதி அல்லவா இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு. நான் செய்யக்கூடிய தொழிலில் அல்லது வேலையில் ஒரு நல்ல லாபம், ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கணும், நான் அதிகாரத்துக்கு செல்லணும், அரசாங்க வேலைக்கு செல்லணும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள், யாருக்கெல்லாம் சூரிய திசை சூரிய புத்தி நடக்கின்றவர்கள், தகப்பன் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையோடு இருக்கின்றவர்கள், ஸோ அத்தனை பேரும் அன்றைய தினம் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சூரியனார் கோயில் சென்று வருவது உத்தமம். அல்லது உங்கள் ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை கெட்டியாக வழிபாடு எடுத்துக்கொண்டால் நிச்சயமாக நல்ல செய்திகள் கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. இன்னும் துல்லிய பலன் வேணும். 2025 சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை இருக்கிறதா? திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. எப்போ திருமணம் நடக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? எப்போ நான் வீடு கட்டுவேன்? எனக்கு எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளாக இருந்தாலும் சரி, அல்லது டோட்டல் ப்ரிடிக்ஷன், டோட்டல் லைஃப் ப்ரிடிக்ஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம்.
இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.